பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையோடு அந்த நாளை தொடங்கும் பொழுது அது நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான நாள். எதனால இந்த மிட் நைட்டில் அந்த 12 மணி ஆகும் பொழுது இந்த செய்திகளை அனுப்புகிறோம், ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அந்த நாளை துவங்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையோடு கூட தொடங்கணும், அவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கணும் அப்படின்ற பாரம் உள்ளவளாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தூங்கி முழிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையில் முழிக்கணும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நீங்கள் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆண்டவருடைய விருப்பம். பாருங்க, நம்ம வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம குடும்பங்கள்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய எண்ணம். பாருங்க, கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஒரு அருமையான சத்தியத்தை நம்ம படித்து கொள்ள போகிறோம். நான் சொல்கிற இன்சிடெண்ட்டை எல்லாரும் அவங்க கண்ணு முன்னாடி நீங்கள் கொண்டு வாங்க. பாருங்க, வாழ்க்கையில் ரொம்ப நொடிஞ்சு போய் ஒன்றுமே முடியாமல் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷன், ரொம்ப மோசமான நிலையில, இனி அதுக்கு மேலே அவங்களால கீழே போகவே முடியாது, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு குடும்பம். லிட்ரலி சொல்ல போனால் நம்ம ரோட்டில் பார்க்குற ஒரு பிச்சைக்காரன் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்கள கர்த்தர் என்ன பண்ணுறாரா, அவங்கள எடுத்து அவங்கள ஒரு பிச்சைக்காரனுக்கு நல்லா குளிக்க வச்சு நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டு அவனை அலங்கரிக்கும் போது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. பிஸ்னஸில், வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் தோல்வி அடைந்த, குடும்பத்தில் தோல்வி அடைந்த ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா பண உதவிகளையும் கொடுத்து ஒரு நல்ல வீட்டை, சொந்த வீட்டை அவங்களுக்கு கொடுத்து அந்த வீட்டை உயர்த்தும் பொழுது அந்த வீட்டாருக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. இப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் அந்த இடத்துல என்ன எப்படி செய்யறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம படிக்க போறோம். பாருங்க, உலர்ந்து போன எல்லாமே ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில, இனி இதுக்கு மேல நஷ்டம் அடைகிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற குடும்பத்தை கர்த்தர் எப்படி மேல கொண்டு வர்றாரு அப்படிங்கிற சத்தியத்தை தான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். பாருங்க, எசேக்கியேல் 37வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டுல 1009வது பக்கம். எசேக்கியேல் 37. இந்த வசனங்கள் எல்லாம் கவனமா நீங்க குறித்து வைத்து படித்து அதை தியானம் பண்ணுங்க. கர்த்தர் எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவருடைய ஜீவனை எப்படி கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய ஆவி அவர் மேல வரும் பொழுது எப்படியெல்லாம் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்மளும் நம்ம மோசமான சூழ்நிலைகளின் மத்தியில அதை குறித்து, ஐயோ எங்க குடும்பம் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிருச்சே, இனி இதுக்கு மேல எங்களால இனி ஒண்ணுமே முடியாதே அப்படின்னு சொல்லி நம்ம போகாம, அந்த மோசமான நிலைமையின் மத்தியில நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக பேசணும். வாயில வசனத்தை எடுத்து பேசும் பொழுது எப்படிப்பட்ட கீழான நிலைமையில போயிருந்தாலும், எப்பேற்பட்ட நஷ்டங்களை நாம் அனுபவித்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் நாம மேல வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, எசேக்கியேல் 37 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. எசேக்கியேல் தீர்க்கதரிசிய எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் மத்தியில கொண்டு போய் நிறுத்தி இருக்காரு ஆண்டவர். பாருங்க, அப்படி நிறுத்தி அந்த எலும்புகளை பார்த்து என்ன சொல்லணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிறாரு. பாருங்க, 2வது வசனம் பாருங்க, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஃபுல்லா எலும்புகளா நிறைஞ்சிருக்கிற பள்ளத்தாக்கு. பாருங்க, அந்த பள்ளத்தாக்குக்கு எட்டி பார்த்தா ஃபுல்லா எலும்புகள், ஒரு சதகித எதுவும் கிடையாது, வெறும் எலும்புகளா கிடக்குது. அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அந்த எலும்புகள்ல அப்படி காஞ்சு போய் கிடக்குது, ஒரு ஈரப்பசையோ ஒன்னோடு ஒண்ணு எதுவுமே கிடையாது. எல்லா எலும்புகளும் பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்ததா கிடக்குது. பாருங்க, 3வது வசனம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே,
இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிட்ட கேட்கிறாரு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா அப்படின்னு. அதற்கு நான், ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து. இப்ப பாருங்க, நம்மளோட வாழ்க்கை இப்படி எலும்பு ஃபுல்லா எலும்புகளால நிறைந்த பள்ளத்தாக்கு மாதிரி நம்மளோட வாழ்க்கை முழுவதும் உலர்ந்து போய் எல்லா விதத்திலையும் நஷ்டமாயி, குடும்பத்துல நஷ்டம், பிள்ளைகள் வாழ்க்கையில நஷ்டம், எந்த இடத்துலயுமே ஆசீர்வாதமே இல்லை. அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில நம்ம இருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம எப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கறத அங்க கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது. 4வது வசனம், 37வது அதிகாரம் எசேக்கியேல் 4வது வசனம். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்படிப்பட்ட எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை பார்த்து, மோசமான வாழ்க்கையை பார்த்து, நொடிந்து போயிருக்கிற பிசினஸை பார்த்து பேச வேண்டியது, பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? பேசணும். இயேசுவின் நாமத்தினால என் கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இந்த சாபக்கேட்ட அவர் கல்வாரி சிலுவையில தூக்கி சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமாகி விட்டேன். அவர் தமது வார்த்தையை அனுப்பியிருக்கிறார் எங்க குடும்பங்களின் மேல. எந்த ஒரு சாபக்கேடும் என்னை ஆளுகை செய்ய முடியாது இயேசுவின் நாமத்தினால. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தீர்க்க தரிசனமாக பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நம்ம வாயில பேசுறது அது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லையே. சத்தமா எடுத்து பேசும் பொழுது பிசாசு ஓடியே போயிருவான் பாருங்க. நஷ்டத்தை கொண்டு வருகிற பிசாசை, அப்பாலே போ சாத்தானே என்று நாம் முழங்கும் பொழுது எல்லா பிசாசுகளும் ஓடியே போகும் இயேசுவின் நாமத்தினால பாருங்க. அடுத்தது 5வது வசனம் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்களுக்குள்ள ஆவியை ஊதுவேன், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உயிரடைவீர்கள். நம்ம உயிரடையும் போது அங்க என்ன நடக்குமா? ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அந்த இடத்துல நம்ம வாயை திறந்து பேசும்போது நரம்புகளை உண்டாக்குவாராம், மாம்சத்தை உண்டாக்குவாராம். பாருங்க 6வது வசனம் பாருங்க. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். நம்ம வாயை திறந்து பேசும்போது, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஆண்டவர் நரம்பு, மாமிசம், தோல் எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணி ஆவியை அங்க ஊதுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். போய் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து, நீ இப்படி போய் தீர்க்க தரிசனம் சொல்லு எசேக்கியேல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளை நாம் பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேச வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு வாயில வார்த்தைகள் வரலையா? பைபிளை எடுங்க, எடுத்து இந்த வசனத்தை படிச்சு, ஆண்டவரே, இந்த மாதிரி எங்க வாழ்க்கை மாறுறதுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் கைகளின் பிரயாசங்கள்ல இந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும் பொழுது அது அப்படியே நடக்கும் பாருங்க. அடுத்தது 7வது வசனம் பாருங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் நம்ம வாயை திறந்து பேசும்போது என்ன நடக்குது? ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. அந்த பள்ளத்தாக்குக்குள்ள இருக்கிற எலும்புகள் எல்லாம் அதனோட எலும்போட போய் சேர்ந்துக்குச்சான். எல்லாம் சேர்ந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நான் பார்த்து கொண்டிருக்கையில் 8வது வசனம், இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் நரம்ப உண்டாக்குவேன், மாம்சத்தை உண்டாக்குவேன், இதையெல்லாம் தோல்னால மூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொன்னாரு? எல்லாம் உயிரடைவீர்கள் அப்படின்னாரு. அடுத்தது பாருங்க, 9வது வசனத்துல பாதியில வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். ஆவிய ஊதுறாங்க, எல்லாம் உயிரடைந்தது பாருங்க. 10வது வசனம் பாருங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன்,
அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எத்தனையோ ஆண்டுகளா நீங்க படித்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையோடு கூட இந்த வசனங்களை நீங்க ஒத்து பார்க்கும் பொழுது, ஒருவேளை நீங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, உங்க வாழ்க்கைய பார்த்து இரவும் பகலும் ஓயாம தீர்க்க தரிசனம் உரையுங்க. தீர்க்க தரிசனம்னா என்ன? என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் மாறும், என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய சந்ததி பலத்திருக்கும், கர்த்தருடைய வார்த்தையின்படி என் குடும்பம் உயர்த்தப்படும் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எல்லாருக்குள்ளேயே உயிர் வந்து ஒரு மகா பெரிய சேனையா நின்னாங்களாம். பாருங்க, கர்த்தர்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் காட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ். ஒருவேளை இன்றைக்கு சோர்ந்து போனவர்களாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தீர்களானால், உங்களுடைய உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. நான் கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் பாரத்தோடு உங்கள் மேல பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. கைவலி, கால்வலி, முடக்குவாதம், எப்படிப்பட்ட வழிகளா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்கள் மீது ஊற்றும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. எல்லா வலி வேதனைகளும் மறைந்து போகும் இயேசுவின் நாமத்தினால. முடிந்து போன நொடிந்து போன பிசினஸ் எல்லாம் எழும்பும் இயேசுவின் நாமத்தினால. நம் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. அவர் ஒரு அற்புதமான ஆண்டவர். அவரை இன்றைக்கு பிடித்து கொள்ளுங்கள். அவர் எங்கேயும் போக மாட்டார், உங்களோட கூடவே தான் இருக்கிறாரு. அவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது, ஆண்டவரே நீர் நல்லவர், உங்க அன்பு மகா பெரியது, நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்னை உயர்த்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் அப்படிங்கும்போது நம்மளை எடுத்து உயர்த்துறதுல தான் நம்ம ஆண்டவருக்கு பெருமை. பாருங்க, எப்போவுமே நான் சொல்லுவேன், 100க்கு 100 வாங்குறவனை 100க்கு 100 வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. முட்டை மார்க் வாங்குறவனை எடுத்து 100 மார்க் வாங்க வைக்கிறதுல தான் கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுகிறது. பாருங்க, ஒருவேளை நீங்க 0 மார்க் வாங்கி கொண்டிருக்கலாம், ஆண்டவர் உங்களை 100 மார்க் வாங்குற அளவுக்கு உயர்த்துவார். ஒரே ஒரு காரியம், நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களா இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இவ்விதமாக மாறும். நீங்கள் உயிரடைவீர்கள், உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.